சென்னையில் கோயில் அர்ச்சகரை தாக்கி பூநூலை அறுத்துள்ள சம்பவம் பரபரப்பு ஏற்படுத்தியுள்ளது. சென்னை மயிலாப்பூர் முண்டகக்கண்ணி அம்மன் கோவில் பகுதியைச் சேர்ந்த 78 வயதான விஸ்வநாதநாதன் அதே பகுதியில் உள்ள கோவிலில் அர்ச்சகராக இருந்து வருகிறார். இவர் கோவிலுக்கு சென்றுவிட்டு வீடு திரும்பிய போது இருசக்கர வாகனத்தில் வந்த 6 பேர் கொண்ட கும்பல் திடீரென வழிமறித்து தாக்கியுள்ளனர். பின்னர் பூநூலை அறுத்தெறிந்து கோஷங்களை எழுப்பிவிட்டு தப்பிச் சென்றுள்ளனர். இது தொடர்பாக மயிலாப்பூர் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பாக 6 பேரை கைது செய்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அப்பாவுக்கு 78 வயசாகுது. சாயந்தரம் சாமி கும்பிடலான்னு கோயிலுக்கு போயிருக்கார், காரணேஸ்வரர் கோயிலுக்கு. எப்பவும் சாயந்தரம் போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு வீட்டுக்கு வருவார். வீட்டுக்கு வர நேரம் பார்த்திங்கன்னா மணி 7 மணி, சாயந்தரம் 6 மணிக்கு கோயிலுக்கு போயிட்டு 7 மணிக்கு வீட்டுக்கு வந்திருக்காரு. வர வழியில் பார்த்திங்கன்னா எங்கள் வீடு அப்பாவோட வீடு மாதபெருமா கோயில் பக்கத்தில் இருக்குது. முண்டக்கண்ணியம்மன் கோவில் 4வது தெரு. அது அந்த சந்தில் பார்த்திங்கன்னா லைட்டு கீட்டு எதுவுமே கிடையாது. இவர் அப்பா வீட்டுக்கு வரும்போது பார்த்திங்கன்னா ஒரு 7-8 பேர் பைக்கில் வந்திருக்காங்க. பைக்கில் அப்பா நல்லா ஓங்கி அடித்து அவரோட பூணலெல்லாம் அறுத்து அவரை கீழே தள்ளி கை ஃப்ராக்சர் மாதிரி பண்ணியிருக்காங்க. முதுகுலையும் அடிச்சிருக்காங்க.